கர்ணன் செய்யாத தானம் இது. மகாபாரதத்தில் கௌரவருடன் இருந்தாலும் அனைவராலும் விரும்பப்படுவனாக திகழ்ந்தவன் கர்ணன். அதற்கு காரணம் அவன் செய்த தான தர்மம். யார் என்ன கேட்டாலும் இல்லை என்று சொல்லாதவன். இப்பொழுது நாம் கொடையின் சிறப்பை பற்றி கூறும் பொழுது கர்ணனைத்தான் குறிப்பிடுகிறோம். அந்த அளவிற்கு தானம் செய்வதில் சிறந்து விளங்கியவன் கர்ணன். மகாபாரத போரில் மடிந்த கர்ணன் நேராக சொர்க்கத்திற்கு செல்கிறான். அங்கே அவனுக்கு அனைத்து விதமான வசதிகளும் கிடைக்கின்றன. ஆனால் பசி மட்டும் வாட்டி எடுக்கின்றது. சொர்க்கத்தில் பசியே எடுக்காது என்று சொல்வார்கள். ஆனால் நமக்கு மட்டும் பசி வாட்டி எடுக்கிறதே என்று சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது நாத மகரிஷி தோன்றுகிறார். சரி, தன் சந்தேகத்தை நாரதிடம் கேட்கலாம் என்று முடிவு செய்கிறான் கர்ணன். நாரதரை, சொர்க்கத்தில் பசி போன்ற உணர்வுகள் தோன்றாது என்று கேள்விப்பட்டுள்ளேன். ஆனால் எனக்கு மட்டும் பசி வாட்டி எடுக்கிறதே, ஏன் என்று கேட்கிறான். அதற்கு நாரதர், உன் பசி போக ஒரு வழி இருக்கிறது. உன் ஆள்காட்டி விரலை உன் வாயில் வைத்துக்கொள், உனக்கு பசிக்காது என்கிறார் நாரதர். அதன்படி கர்ணன் தன் ஆள்காட்டி விரலை வாயில் வைத்ததும் பசி நீங்கிவிடுகிறது. ஆனால் விரலை எடுத்தால் மீண்டும் பசி வந்து விடுகிறது. அதற்கான காரணத்தையும் தெரிந்து கொள்ள மீண்டும் நாரத மகரிஷியை நினைக்கிறான் கர்ணன். நாரத மகரிஷியும் மறுபடியும் கர்ணனின் எதிரில் தோன்றுகிறார். அவரிடம், நாரதரே, நீங்கள் சொன்ன போல் என் ஆட்காட்டி விரலை வாயினுள் வைக்கும் பொழுது எனக்கு பசி அடங்கிவிடுகிறது. ஆனால் என் விரலை வாயிலிருந்து எடுத்துவிட்டால் எனக்கு மீண்டும் பசிக்கிறதே, என்ன காரணமாக இருக்கும் என்று கேட்கிறான் வருத்தத்தோடு. நாரதர், கர்ணா, உன் வாழ்க்கையில் அத்தனை தானங்களையும் செய்த நீ அன்னதானத்தை மட்டும் செய்ததில்லை. அதனால்தான் இங்கே உனக்கு பசி ஏற்படுகிறது. ஆனால் ஒரு முறை அன்னச்சத்திரம் எங்கே இருக்கிறது என்று கேட்ட ஒருவருக்கு உன் ஆட்காட்டி விரலை வழிகாட்டியுள்ளாய். அதனால்தான் உன் ஆட்காட்டி விரல் மட்டுமே அன்னதான பலன் பெற்று இருக்கிறது என்கிறார். அன்னதானத்திற்கு வழிதானே காட்டினோம், அதற்கே இவ்வளவு புண்ணியம் என்றால் அன்னதானம் எவ்வளவு உன்னதமானது என்பதை உணர்ந்தான் கர்ணன். மீண்டும் ஒரு பிறவி எடுக்க வேண்டும். அப்பொழுது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை அளப்பரிய வகையில் செய்ய வேண்டும் என்று பரம்பொருளிடம் வேண்டிக் கொள்கிறான். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.